ராமராமா, மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருஷம் சித்திர மாதம் 27ஆம் தேதி, அஷ்டமி திதி, கார்த்தால 11 மணி 13 நிமிடம் வரை, பின்பு நவமி திதி, அவிட்ட நட்சத்திரம், பிராம யோகா, கௌலவ கரணம். ராகு காலம் சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. பிரதோஷ வேளையில் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை ஏன் தரிசனம் செய்ய வேண்டும்? பொதுவாகவே சிவதரிசனம் நந்தி பகவானுடைய 2 சிருங்கங்கள், சிருங்கம்னா கொம்பு, அது மத்தியத்துல பரமேஸ்வரனை பார்த்தா மிகவும் விசேஷம் அப்படின்னு சாஸ்திரங்கள், ஆகம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதுவும் மகாபிரதோஷம் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுக்கு உரியதான சமயம். மகாபிரதோஷே சிவமர்ச்சயேத் அப்படின்னு பரமேஸ்வரனை கட்டாயம் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அல்லது தீவிர வைஷ்ணவாளா இருக்கா அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சிவன் அம்சம் கூடியதான மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிடுத்து தர்மசாஸ்திரம். நிருசிம்மம் ராகவம் வினா அப்படின்னு சொல்லிடுத்து. நீ மற்ற விஷ்ணு மூர்த்திகளை காட்டிலும் நரசிம்மரை பூஜை பண்ணு பிரதோஷ சமயத்துல, ஸ்ரீராமனை பூஜை பண்ணு. ஏண்டான்னார், 2 பேர்கிட்டையும் ருத்ராம்சம் இருக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவால்லாம் பிரதோஷ சமயத்துல விசேஷமாக நரசிம்மனை ஆராதிப்பா. அப்படி இந்த மகாபிரதோஷ சமயங்கிறது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால இந்த நந்தி பகவானுடைய 2 கம்பு மத்தியத்துல இப்படி பரமேஸ்வரன் தரிசனம் பண்றது அது மிகவும் விசேஷம், ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ராமராம்.